ஹலோ மக்களே, இன்றைக்கி எதை பற்றின ஜிகே கொஷின் சொல்ல போகிறேன்னு நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், உலகில் தண்ணீருக்கு அடுத்து அதிகமாக பருகப்படும் பானம் எது? தேநீர் தான். அடுத்து, தேயிலை ஆராய்ச்சி மையம் டீ ரிசர்ச் இன்ஸ்டியூட் இலங்கையில் எங்கு அமைந்துள்ளது? தலவாக்கலை அப்படிங்கிற இடத்துல தான் தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இலங்கையில் இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் மற்றொரு பிரபலமான டீ எது? செம்பருத்தி டீ, ஹைபிஸ்கஸ் டீ தான். இந்தியாவில் அதிகம் நுகரப்படும் சாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? சீன மொழியிலிருந்து தான் சாய் என்ற சொல் உருவாக்கியிருக்கு. எடை இழப்புக்கு மிகவும் உதவக்கூடிய மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்ட தேநீர் வகை எது? க்ரீன் டீ தான். கருப்பு தேநீர், பச்சை தேநீர், அதுக்கப்புறம் வெள்ளை தேநீர், பிளாக் டீ, க்ரீன் டீ, ஒயிட் டீ, இது எல்லாமே எந்த தாவரத்தோட இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுது? கேமிலியா சினென்சிஸ். தேநீரில் காணப்படும் முக்கியமான நச்சுத்தடுப்பு மற்றும் புத்துணர்ச்சி தரும் வேதிப்பொருள் எது? கெஃபைன் மற்றும் பாலிஃபினால்கள். உலகில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சீனா, அதுக்கப்புறம் இந்தியா. இந்தியாவோட தேயிலை தோட்டம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? அஸ்ஸாம். இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? தேயிலையை அதிகமாக உற்பத்தி செய்கிற மாநிலம் எது? அதுவும் அஸ்ஸாம் தான். இந்தியாவின் டார்ஜிலிங் தேயிலை எந்த பெயரால் அழைக்கப்படுது? தேநீரின் சாம்பியன். ஏர்ல் கிரே அப்படிங்கிற தேநீர் எந்த நாட்டில் பிரபலமானது? பிரிட்டன் நாட்டில். இது ஒரு பிரிட்டிஷ் பிரதமரோட பெயரால் அழைக்கப்படுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீ தூள், அதாவது தேயிலை பற்றின ஜிகே கொஷின்ஸ் தான் பார்த்தோன்னு. ஓகே மக்களே, நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.